ராசி மேச ராசி அன்பர்களே, குரு பேச்சு பலன் மற்றும் பரிகாரங்களை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். 14ஆம் தேதி 5ஆம் மாதம் மே மாதம் 2025 ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சிக்கும் குருவினால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் என்பதையும் மேசம் துறக்கம் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நாங்கள் பார்க்கலாம். முதலாவது மேச ராசிக்கு பார்ப்போம். இது மேச ராசிக்குரிய பதிவு, முழுமையாக பாருங்கள். மேசராசி பலன். மேசராசிக்காரர்களுக்கு குரு அதிர்ஷ்டஸ்தானம், அதாவது 9ஆம் வீடு மற்றும் செலவின ஸ்தானம், அதாவது 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பேச்சின் போது உங்கள் ராசியின் 3வது வீட்டின் நுழையும் குரு பேச்சின் பலன் காரணமாக உங்களுக்கு சோம்பல் அதிகரிக்கும். மேசராசி என்பர்களே, இதனால் உங்கள் வேலையை தள்ளி போடுவீர்கள். இதனால் பணியிடத்திலும் வாழ்க்கையின் பிற பகுதிகளிலும் தடைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். தொழில் செய்யும் இடத்தில் பிரச்சனைகளையும் தடைகளையும் பணிச்சுமையையும் எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த சிக்கல்களை தவிர்க்க நீங்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு கடினமாக உழைக்க வேண்டும். மேசராசி என்பர்களே, மத விஷயங்களில், ஆன்மீக விஷயங்களில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள். உங்கள் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். மேசராசி என்பர்களே, அவர்களுடன் நல்ல இடங்களுக்கு செல்வீர்கள். உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் வலுப்படையும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடுகளில் குரு பகவான் பார்வை இருப்பதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். திருமண வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கும். பரஸ்பர உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரம் விரிவடைந்து நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். தந்தையுடனான உறவுகள் இனிமையாக இருக்கும். மேசராசி என்பர்களே, அக்டோபர் 19ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில் இருக்கும் போது உங்கள் குடும்பத்தில், தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முதல் இதுவரைக்கும் வீடியோக்கள் இருக்கிற சப்ஸ்கிரைப் சோபக்கலர் இருக்கு, சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல் ஆல் கிளிக் பண்ணுவதன் மூலம் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுவதால் என்ன பலன் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு என்ன கேட்டுக்கொள்ளுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாதான் என்னோட நீங்க தொடர்ந்து நினைஞ்சிருக்கலாம்டா. அதாவது நான் போடுற வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு கிடைக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு லிங்காக வர்ற போதாண்டு மற்றாக்கள் போட்டோ வீடியோக்குள்ள, பழைய வீடியோக்குள்ள பார்க்க அதுவும் உங்களுக்கு 3 மணி மட்டும் வரும். அதே நேரம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்குள்ள ஓல் பண்ணி கிளிக் பண்ணா நடக்கும். அது மட்டும் இல்லாம கொமான், இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் இலவசமாக கைரேகை சம்பந்தமாக, பரிகாரம் சம்பந்தமாக, ஜாதகம் சம்பந்தமாக கேட்டுக்கொள்ளலாம். வீடியோவில் இருக்கிற இது யூடியூப் சேனல் வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனம். இதுல கொமான்ல எழுதி கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கேட்டுக்கணும். நீங்கள் போடுற கொமானும் எனக்கு வந்து சேரும். அந்த கொமானை நான் பார்த்துட்டு அதுக்கு நான் பதில் போடுவதும் உங்களுக்கு ஒழுங்காக வந்து சேரும் என்பதை சொல்றேன். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண கேட்டீங்கன்னா நான் போடுறது உங்களுக்கு வந்து சேராது, நீங்கள் போடுறதும் எனக்கு ஒழுங்காக வந்து சேராது. சரி, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று அதைத்தான் நான் சொல்றேன். சரி, வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் இது யூடியூப் சேனல். யூடியூப்லயோ கூகுள்லயோ வச்சு அடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிட்டு எது சம்பந்தம் எழுதிக்கலாம். கைரேகை சம்பந்தமா அனைத்து விதமான கோடீஸ்வர ஜோகங்கள், நன்மை தீமை, அதிர்ஷ்டம் தருவது, துரதிர்ஷ்டம் தருவது, ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகள், உங்களின் திருமண வாழ்க்கை, அரச வேலையோ தனியார் வேலையோ, எத்தனை வயதில் வேலை கிடைக்கும், உங்களுக்கு பிறப்பிலிருந்து கோடீஸ்வர ஜோகமா இல்லாட்டி கல்யாணத்துக்கு புறவா என்பதை சகலவற்றையும் அறிந்து கொள்ளலாம். உங்களோட கையில் இருக்கிற மேடுகள், குறுமேடு, சனிமேடு, தொழில் ரேகைகள் என்று உங்களோட ரேகைகளை வச்சு ஒரு ஆளை பற்றி சொல்லிடலாம். அதான் உண்மை. சரி, அதை போல இந்த மற்ற சேனலான வசிரஜி அஸ்ட்ராலஜி ஜாதகம் சம்பந்தமா அனைத்து தோஷங்கள், ஜாதகத்தை வைத்து ஒரு ஆளை பற்றி எப்படி சொல்லலாமோ அதை போல இந்த வசிரஜி கைரேகன் கையை வச்சே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வசிரஜி கைரேகன் யோஜனைல 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்ல ராசிகளின் புத்தாண்டு பலன் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா போடுறேன். நான் ராசிகளின் புத்தாண்டு பலன் போட்டுக்கிறேன், எண்களின் புத்தாண்டு பலன் போட்டுக்கிறேன், நட்சத்திரங்களின் 27 நட்சத்திரத்துக்கான புத்தாண்டு பலன் போட்டுக்கிறேன். நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலனா அறிந்து கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு யோக திசை இருந்து விட்டால் அது எந்த ராசியா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் ஏற்படாது. உங்களுக்கு யோக திசை அமைந்த அந்த திசை இருக்கும் வீட்டு கிரகம் எப்படி இருந்தா என்ன பலன் என்பதை பற்றி சுருக்கமா சொல்லிக்கிறேன். நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் அது மட்டும் தொழில், குடும்பம், பொருளாதாரம் சகலவற்றையும் சொல்லிக்கிறேன். ஆகவே பிரபலிந்த இறப்புக்கிடையான திசைகளில் எந்த திசை யோகம், எந்த திசை யோகம் இல்லை என்றதை அறிந்து கொள்ளணும் வேண்டாம். உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கான வாக்கு ரகசியத்தை பாருங்க. அதுல நட்சத்திரத்தின் வாக்கு ரகசியத்தை திசை பலனை மட்டும் இல்லாம திசை யோகமா இல்லையான்றதை அறிஞ்சு கொள்றது மட்டும் இல்லாம
நீங்கள் கூற வேண்டிய 2-3 வரி மந்திரம், வழிவிட வேண்டிய கடவுள், பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்தும் தொடர் எழுத்து, அதெல்லாம் அறிந்து கொள்ள நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துல. சரி, சனி பயிற்சி பலன் எல்லாம் தனித்தனியா போட்டுக்கிறேன். இப்ப குரு பயிற்சி பலன் போடுறேன். சரியோ, ராகுவினால் பாதிக்கப்படக்கூடிய 12 ராசிகளே இல்லை, எந்த ராசி என்றதையும் போட்டுக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரி, தொடர்ந்து பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோ நான் போட்ட வீடியோ போட போற வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன், பாருங்க. சரியா, அது அறியாதக்குள்ளதான் சர்ச் வரலாம், அடிச்சு பார்க்க சொல்லுங்க கூகுள் யூடியூப்ல. சரி, இந்த யூடியூப் சேனல். சரி, வசிரஜி கைரேகம் ஜோதிடம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து சொல்லலாம். மேசராசி என்பவர்களுக்கு என்ன பேர் குரு பேச்சு பலன் எப்படி இருந்தது, மாதராசி பலனும் போட்டு வரேன், பெற்றோரி மாத பலன் எல்லாம் போட்டுக்கிறேன். வேறாந்த பலன் என்ற மற்ற சேனலான வசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல போறேன். இதுல மாதாந்த பலன் போடுறேன். சரி, முன்கூட்டியே போட்டுருவேன், நீங்க பார்க்கலாம். சரி, ஒவ்வொரு 1ஆம் தேதியும் அடுத்த மாதம், அதாவது நீ பெற்றோரி மாதம் 1ஆம் தேதி, ஒரு 5ஆம் தேதிக்கிட்ட மார்ச் மாத பலனை போட்டுருவேன். இப்போ பெற்றோரி மாத பலன் போட்டுக்கலாம், நீங்க பார்த்துக்கொள்ளுங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். மேசராசி என்பர்களே, அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி, அதாவது 10ஆம் மாதம் 19ஆம் தேதி குற்று பகவான் கடக ராசியில் இருக்கும்போது, அதாவது மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செல்வார். கடகத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றும் பூஜை அல்லது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறலாம். அதன் பிறகு டிசம்பர் மாதத்தில் குரு 3ஆம் வீட்டில் வக்ர நிலையில் செல்வதால் உடன் பிறந்தவர்களுடனான கசப்பு ஏற்படலாம். அதாவது திரும்பி டிசம்பரில் மிதுன ராசிக்கு வந்துடுவார். அதனால உடன் பிறந்தவர்களுடனான கசப்புகள், கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகள் ஏற்படும். பணியிடத்தில் சக ஊழியருடன் நடத்தை தொடர்பு செய்யலாம். அதாவது நடத்தைகளால் தொந்தரவு செய்யப்படலாம். அதாவது சக ஊழியர்களால் பிரச்சனைக்கு உள்ளாவீர்கள் நேசராசி என்பவர்களே. எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக இருங்கள் பணியிடத்தில். இந்த மிதுனத்தில் குரு பேச்சு நடைபெறும் போது காலகட்டங்களில் கடகத்துக்கு செல்லும் காலங்கள், அதாவது அந்த 2 மாதங்கள் உங்களுக்கு அக்டோபர் 19 இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத காலமாகவும், அதுக்கு மே 5 அதாவது 14 இருந்து நான் சொன்ன குறிப்பிட்ட காலங்களில் மிதுனத்தில் இருக்கும்போது உங்களுக்கு குடும்ப ரீதியிலும் சரி மற்றும் உங்களின் தொழில் ரீதியிலும் சரி நீங்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். அதனால மிகவும் கவனமாக இருங்கள். அவங்களுக்கான பரிகாரம், வியாழனன்று உங்கள் ஆள்காட்டி விரலில் தங்க மோதிரத்தில் நல்ல தரமான மஞ்சள் புஷ்பராகம் அல்லது தங்க ரத்தினத்தை அணியவும். வியாழனன்று, சரியோ, வியாழனன்று ஆள்காட்டி விரலில் தங்க மோதிரத்தில் நல்ல தரமான மஞ்சள் புஷ்பராகம் அல்லது தங்க ரத்தினத்தை அணியவும். அடுத்தது ரிஷபராசி.